வரலாறு குப்த பேரரசு பகுதி 6. ஃபர்ஸ்ட் ஒன், கல்வெட்டுகளில் மகாராஜா என்று அழைக்கப்பட்டவர் ஸ்ரீகுப்தரும் கடோத்கஜரும். அடுத்து, குப்தர் அரசர்களின் மிகச்சிறந்த போர் தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். அடுத்து, சமுத்திரகுப்தர் 12 அரசர்களை தனக்கு கட்டுப்பாட்டு சிற்றரசர்களாக ஆக்கி கப்பம் கட்ட செய்தவர். அடுத்து, பாக்கியானோட வாக்கியம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கையா பாலடைந்திருந்தது, கபிலவஸ்து காடாகி இருந்தது, பாடாலிபுத்திர மக்கள் செல்வத்தோடும் செழிப்போடும் வாழ்ந்தனர். அடுத்து, மகத்து மக்கள் மகிழ்ச்சியோடும் செழிப்போடும் வாழ்ந்தனர் என்று இந்த கூற்றை கூறியவர் பாக்கியான். அடுத்து, மிகிரல குலர் பௌத்தத்தை பகைமையோடு பார்த்து கப்பம் கட்டுவதை நிறுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் நரசிம்மர். குப்த அரசர்கள் தெய்வீக உரிமை கோட்பாட்டினை நடைமுறைப்படுத்தினர். அடுத்து, உயர் பதவியில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் தண்டநாயக்கர், மகா தண்டநாயக்கர். அடுத்து, உபாரிகா என்பவர்கள் ஆளுநர்கள்னு சொல்லுவாங்க. அடுத்து, குப்த பேரரசு நிர்வாகம் பார்த்தீங்கன்னா தேசம் அல்லது புக்தி பிராந்தியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க உபாரிகா. அடுத்து, விஷயா மாவட்டம், இது விஷயாபதிகள். அடுத்து, கிராமம் கிராமிகா, கிராமதி யாகஷா. அடுத்து, முத்திரைகளும் கல்வெட்டுகளும் உள்ள இராணுவ பதவிகளின் பெயர் பாலாதி கிரிதா இல்லைன்னா மகாபாலாதி கிரிதா அப்படின்னு சொல்லுவாங்க.